Vanakkam friends, another wonderful session on international organization. This is Madhavi presenting you on behalf of All India Civil Service Coaching Center. I'm very glad, friends, this is another session. So we have successfully finished the international organization and news part 1. This is part 2. And next, I'll be coming up with a foundation on international organization. Ma'am, yeah, ma'am. Idadane first ninga teach பண்ணிருக்கணும் foundation தானே அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஹேட் டு காம்ப்ரமைஸ். என்னன்னா ப்ரிலிம்ஸ் 2023 கொடுக்குறவங்களுக்கும் ப்ரிலிம்ஸ் இனிமேல் கொடுக்குறவங்களுக்கும் சில காம்ப்ரமைஸ் நான் பண்ணி தான் ஆகணும். ஸோ ப்ரிலிம்ஸ் 2023 அட்டம் பண்றவங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டும் இந்த செகண்ட் பார்ட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் டு நாட் இக்னோர் தட் இஸ் ப்ரிலிம்ஸ் இனிமேல் கொடுக்குற போறவங்க 2024 2025 வாட் எவர் பி, நீங்க இதை இந்த கிளாஸஸை இக்னோர் பண்ணவே கூடாது. ஃபவுண்டேஷன் எஸ் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல், தட் இஸ் த நெக்ஸ்ட் கிளாஸ். பட் இந்த ப்ரிலிம்ஸ் international organization in part 1 and part 2 will also be useful because UPSC பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம அனலைஸ் பண்ணோம்னா கரண்ட் அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து எக்ஸாக்ட்லி வந்து அந்த இயரோட கரண்ட் அஃபேர்ஸ் அவங்க கேட்கறது இல்லை, எஸ்பெஷலி when it comes to international organization. இப்போ நாட்டோ பத்தி கேக்குறாங்கன்னா நாட்டோட எப்ப ஃபார்ம் ஆச்சு, அதோட பழைய மீட்டிங் என்ன, யார முன்னாடி வந்து என்னென்ன மெம்பர்ஸ் ஃபார்ம் பண்ண ஜாயின் பண்ணாங்க, இப்போ என்ன மெம்பர்ஸ் ஜாயின் பண்றாங்கன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் வைஸ்ல ஆல்மோஸ்ட் நாட்டோ பத்தி ஹோலிஸ்டிக்கா தெரியற மாதிரி தான் கேள்விகள் கேட்கறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் எவ்ரி டைம் whenever it is coming in news and whichever year it is always important for you to understand. இன்னொன்னு வந்து நிறைய டாபிக்ஸ் நான் வந்து பேசியிருக்கும் போது அவங்க வந்து இந்த மாதிரி கிளாஸஸ் கவனிக்கிறதோ இல்ல வந்து இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றதோ ரொம்ப இயர்லியாவே பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி கிளாஸ் கவனிக்கிறது, கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் கவனிக்கிறது, இட் வில் நெவர் கோ வேஸ்ட். So that you have to keep it in mind. So அதனால வந்து இந்த மாதிரி ஒரு ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து யூடியூப் மூலமா உங்களோட வீட்ல இருந்தே கேட்கறதுக்காக இப்படி ஒரு ஃபெசிலிட்டேஷன் கொடுக்கும்போது நிச்சயமா அந்த கிளாஸஸை கவனிக்கிறதோ இதுல இருந்து நோட்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கும் இந்த ப்ரிப்பரேஷனை எப்படி நீங்க ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி உங்களுக்கு உங்களோட எக்ஸாம்ஸ் டைம் அப்போ அதை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வித் தட் நோட் ஐ வில் பி ஸ்டார்டிங் திஸ் கிளாஸ். This is about international organization. Friend, international organization na வெறும் எல்லா கண்ட்ரிஸ், அதாவது வேர்ல்டு கண்ட்ரிஸ் மட்டும் சேர்ந்த மாதிரி ஆர்கனைசேஷன் இல்ல. இதுல ரீஜனல் ஆர்கனைசேஷன் நம்ம படிப்போம், டிரான்ஸ்நேஷனல் ஆர்கனைசேஷனும் படிப்போம். ஸோ இந்த மாதிரி சில பேக்ரவுண்ட் வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். பட் இன்னைக்கு வந்து நம்ம கடகடன்னு நியூஸ்ல என்ன இருக்குன்றது வந்து நம்ம பாத்துரலாம். இதுவும் கொஞ்சம் பேக்ரவுண்ட் சொல்லி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அகெயின் ஐ டோல் யூ ஆல்வேஸ் இன் நியூஸ் அப்படின்னாலும் நம்ம வந்து அந்த ஆர்கனைசேஷனோட ஹிஸ்டரியும் அந்த ஆர்கனைசேஷனோட பர்பஸ், அதோட why it is and what have been discussed அப்படின்ற ஒரு ஹிஸ்டரியை வந்து பார்த்துதான் ஆகணும். அதனால வந்து this particular session for each organization we have to dedicate some amount of time to explain. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் வந்து இக்னோர் பண்ணாதீங்க. இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி இன் டாப். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் வந்து எந்த ரிசோர்சஸும் இல்லாததுனால இதை வந்து சம்டைம்ஸ் இக்னோர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து இந்த 10 லட்சம் எழுதுறவங்கல அந்த 13,000 பேர்ல நீங்க வந்து 12,000 பேர் வந்து மெயின்ஸ் எழுதுவாங்க. அந்த 12,000 பேர்ல நீங்க ஒன்னா இருப்பீங்க. ஸோ அதனால வந்து இந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனா ரிப்போர்ட்ஸ் ஆகட்டும், இதுலயே நம்ம இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் பேசும்போதே அவங்க ரிலீஸ் பண்ற ரிப்போர்ட்ஸும் பேசிடுவோம். அந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் எந்த இடத்துல ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்குவோம். அது மூலமா நம்ம சில மேப்பையும் தெரிஞ்சுக்குவோம். ஸோ இது வந்து ஒரு ட்ரிபிள் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ ட்ரிபிள் பெனிஃபிட், வாட் இஸ் இட்? மேப். We are studying this international organizations, and also we are understanding the initiatives and various other things that is coming along with this international organization. அதனால வந்து இதுல வந்து ஒரு ட்ரிபிள் அண்ட் மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் தான் நம்ம சொல்லணும். ஸோ அதனால வந்து we will get into it and we will understand this. And also இந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் நம்ம படிக்கும் போது இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸும் நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால வந்து இன்னொன்று மேப்பை பார்த்து படிங்க. நியூஸ் பேப்பர் படிக்கும் போதோ இல்ல இந்த மாதிரி நோட்ஸ் இல்லைன்னா புக்ஸ் படிக்கும் போதோ மேப்ஸும் பக்கத்துல மேப், அதாவது அட்லஸும் கூகுள் மேப்பையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க வந்து பார்த்து படிங்க. தென் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். பிகாஸ் இன் நியூஸ் வந்து பிளேசஸ் இன் நியூஸ் வந்து ஒரு தனியான கேள்விகள் வந்து இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா வந்து ஹான்ஸ் ஐலாண்ட் அப்படின்னு ஒரு ஐலாண்ட் இருக்கு. அந்த ஐலாண்ட் வந்து எந்தெந்த கண்ட்ரியோட டிஸ்பியூட்டடா இருக்கு, இல்லைன்னா வந்து செங்காக்கோ ஐலாண்ட்
அது வந்து எந்தெந்த கண்ட்ரியோட டிஸ்பியூட்டடா இருக்கு. இப்போ வந்து கிரா கேனல், இந்த கிரா கேனலை யாரு பில்ட் பண்றா, எந்த இடத்துல பில்ட் பண்றாங்க, இப்படின்ற மாதிரி ஒரு பிளேசஸ் அண்ட் நியூஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க படிச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களால வந்து ஞாபகம் வச்சிருக்கும். அதுக்கு வந்து நீங்க நியூஸ் பேப்பரும் கரண்ட் அஃபேர்ஸும் படிச்சுட்டாலே போதும். ஸோ டோன்ட் வரி. ஸோ இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் நியூஸ் பார்ட் 2. திஸ் இஸ் டு first, we will be talking about this AUKUS. AUKUS is a trilateral initiative, friends. It's a trilateral initiative. நம்ம வந்து நம்ம பேசணும்ல இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ல நம்ம வெறும் வேர்ல்டு கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி மட்டும் பேச மாட்டோம். We will be studying certain trilateral, quadrilateral, bilateral, regional organizations also. So this AUKUS is a trilateral security partnership. So it is trilateral. So it is between 3 countries and it is security partnership. So it is about some defense technology or defense relationship. So who are the countries? It is Australia, UK and US. What is the region they are talking about? It is the Indo-Pacific region. So it is including Indian Ocean and Pacific Ocean. The member countries are Australia, UK and US. And what is it about? It is about sending or giving nuclear powered submarines to Australia. So UK and US வந்து என்ன பண்ண போறாங்க, நான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து நியூக்ளியர் பவர்டு சப்மரைன்ஸ் வந்து கொடுக்க போறோம். அதுக்கான ட்ரீட்டி ஆர் அதுக்கான வந்து பார்ட்னர்ஷிப் தான் இந்த ஆக்கஸ். ஃப்ரெண்ட்ஸ் ரிமெம்பர், நம்ம வந்து ஏற்கனவே வந்து டிஃபென்ஸ் அப்படின்ற டெக்னாலஜிஸ்க்கு தனி கிளாஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ டிஃபென்ஸ் டெக்னாலஜியில் ஐ ஹவ் ஆல்ரெடி டாக்ட் அபவுட் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சப்மரைன். வி ஸ்டடிட் அபவுட் டீசல் பவர்டு சப்மரைன். திஸ் இஸ் அ கன்வென்ஷனல் சப்மரைன். அதாவது யூஸ்வலா, அதாவது வருடங்களா, அதாவது ரொம்ப காலமா இந்த டீசல் பவர் தான், அதாவது டீசல் ஃபியூவல்ல தான் சப்மரைன் வந்து ஓடுது. பட் ரீசெண்டா பாத்தீங்கன்னா நியூக்ளியர் பவர்டு சப்மரைன்ஸ் வந்து இப்ப ரீசெண்டா. ஸோ இட் இஸ் அ நான் கன்வென்ஷனல் ஆர் அன்கன்வென்ஷனல் சப்மரைன்ஸ். தட் இஸ் இட் இஸ் யூஸ்டிங் அ நியூ டெக்னாலஜி, தட் இஸ் நியூக்ளியர் ஃபியூவல். பட் இன்னொரு சப்மரைன் விச் இஸ் யூசிங் த நியூக்ளியர் வெப்பன்ஸ், அது வந்து தனி. இது வந்து நியூக்ளியர் பவரை தான் யூஸ் பண்ணுது, நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ணல. ஸோ இங்க வந்து ஏதோ நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ற மாதிரி அவங்க சொல்லல. இட் இஸ் ஒன்லி நியூக்ளியர் பவர். இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்றது நம்ம பேசியிருந்தோம். ரொம்ப நேரம் வந்து சப்மரைன் வந்து கடலுக்குள்ளே இருக்கிறதுனால இது வந்து ஸ்டெல்த் டெக்னாலஜியா யூஸ் ஆகுது. ஸ்டெல்த் டெக்னாலஜின்னு என்ன, மறைமுகமா இந்த சப்மரைன் வந்து கடலுக்குள்ளேயே ரொம்ப நேரம் இருக்க முடியும். இப்போ டீசல் ஃபியூவல் யூஸ் பண்ணனா வெளியே வந்து அவங்க டீசலை வந்து ரீஃபில் பண்ணணும். பட் நியூக்ளியர் பவர் வந்து ரொம்ப நேரம் இருக்கிறதுனால கடலுக்குள்ள இருந்ததுனால சப்மரைன் வந்து இட் கேன் பி யூஸ் டு ஸ்பை ஆர் இட் கேன் பி யூஸ்டு டு அட்டாக் வித்தவுட் ஈவன் நோயிங். ஸோ அந்த மாதிரி சப்மரைன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஃபென்ஸ் டெக்னாலஜி. ஸோ யூகே அண்ட் யூஎஸ் இஸ் கிவிங் ஆஸ்திரேலியா திஸ் நியூக்ளியர் பவர்ட் சப்மரைன். ஸோ வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஃபார் இந்தியா? வி வில் see later. So what is it about? So this is a mean of strengthening the deterrence and stability in the Indo-Pacific. So நம்மளோட benefit என்ன friends? ஒன்னு, இந்தியாக்கு என்ன benefit? இந்த AUKUS மூலமா they are able to protect Indo-Pacific region. That is, Australia is able to evade China. So Chinaக்கு against Australia is able to have nuclear powered submarines. ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி மாதிரி ஆஸ்திரேலியா, யூகே, யூஎஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் வச்சுக்கும் போது நம்மளால கவுண்டர் சைனா பண்ண முடியும். அதாவது we are able to counter China. So this is one advantage for India. What is the next advantage? I'm using another color, sorry. What is the next advantage for India? Next advantage is for, that is, AUKUS மாதிரி நம்மளும் India will be able to reach out for UK and US. நம்ம வந்து UK and US பாருங்க, நீங்க ஆஸ்திரேலியாக்கெல்லாம் நியூக்ளியர் பவர் சப்மரைன் கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கும் ஒரு நியூக்ளியர் பவர் சப்மரைன் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா வந்து we can able to trade, டிஃபென்ஸ் ட்ரேட் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா ஆக்க முடியும். இல்லைன்னா நம்ம வந்து ஒரு பேக்ட் வச்சுக்கலாம், இந்தியா ஆக்கஸ் பேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதனால இந்த ரெண்டு விஷயமாக இந்த ஒரு பர்டிகுலர் ஆக்கஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் வாட் இஸ் த ப்ராப்ளம்? வாட் இஸ் த ப்ராப்ளம்? ஒன் இஸ் மிலிட்டரைசேஷன் ஆஃப் இண்டோ பசிபிக். What I mean by militarization? Ma'am, militarization means increasing arms or increasing if you consider, இப்போ வந்து என்ன பிரச்சனைனா, I'll tell you, ஆஸ்திரேலியாவும்
இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு நியூக்ளியர் பவர் சப்மரைன்ஸ் இருக்கு. உடனே சைனா கோவப்பட்டு நாங்களும் பாருங்க இதோட பெரிய பவர்ஃபுல் டெக்னாலஜிய இந்தோ பசிபிக் ரீஜனுக்கு கொண்டு வரோம்னு சொல்லிட்டு சொல்லி கொண்டு வருவாங்க. இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்குவாங்க. சோ அடிச்சுக்கிறது இதுக்கு பேரு தான் ஆர்ம்ஸ் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆர்ம்ஸ் ரேஸ். So China will increase the technology, Australia will increase the technology. So like this, there will be militarization of Indo-Pacific. So this is very bad for India or any developing country which are in Indo-Pacific. இப்போ இந்த இடத்துல ஆர்ம்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா, இப்போ ஏதாச்சும் நம்ம வந்து ஃபிஷிங் பண்றதுக்காக நம்ம ஃபிஷர்மேன் வந்து உள்ள போகும்போது திடீர்னு யாரோ ஒரு ஆர்மி, சைனா ஆர்மியோ இல்லைன்னா ஆஸ்திரேலியன் ஆர்மியோ அவங்க கெட்டவங்க நினைச்சிட்டு ஷூட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து நடந்துட்டே இருக்கும். நம்மளோட ஃபிஷிங்கோ இல்ல எந்த மாதிரி ட்ரேடோ இல்ல ஸ்மூத் ரிலேஷனே வச்சுக்க முடியாது, ஸ்மூத் மூவ்மெண்ட் இருக்காது இந்தோ பசிபிக் ரீஜன்ல. சோ அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நம்ம வந்து இந்தோ பசிபிக்கோட செக்யூரிட்டி ப்ரொவைடரா இருக்கும். ஹூ ஆர் வி? இந்தோ பசிபிக்ல நம்ம தான் நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடரா இருக்கணும்ன்றது நம்மளோட எய்ம். நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர். அது என்ன நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர்? அதாவது பூட்டான், நேபாள், ஸ்ரீலங்கா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கெல்லாம் நம்ம வந்து சம்மரைன்ஸோ இல்லைன்னா வந்து டிஃபென்ஸ் டெக்னாலஜி இந்த மாதிரி சப்ளை பண்ணி நம்ம டிஃபென்ஸ் ட்ரேட் வச்சு இவங்கள வந்து நம்ம வந்து இவங்க செக்யூரிட்டிக்கு நம்ம சில விஷயங்கள் சப்ளை பண்ணணும். இப்போ ஆகஸ் நடந்ததுன்னா இந்தியா அண்ட் எல்லா கண்ட்ரிஸும் எங்க ஓடிடுவாங்க? யூகேக்கும் யூஎஸ்க்கும் இல்ல சம்டைம்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கும் ஓடிடுவாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியா கிட்ட இப்ப நியூக்ளியர் பவர் சம்மரைன் இருக்கு. இப்ப ஆஸ்திரேலியா வந்து இதுல இருந்து இவங்களுக்கு சப்ளை பண்ணுவாங்க. சோ அதனால நம்மளோட டிஃபென்ஸ் ட்ரேட் வந்து பாதிக்கப்படும். சோ இந்த மாதிரி நிறைய இம்ப்ளிகேஷன் வந்து நம்ம பாசிட்டிவ் இன்ஃபரன்ஸ் ஆர் பாசிட்டிவ் இம்ப்ளிகேஷன், நெகட்டிவ் இம்ப்ளிகேஷன் ஆர் நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து நம்ம இங்க இருந்து பேசலாம். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டாஸ் வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் பேசின இந்த அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு மெயின்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ யூ ஹேவ் டு ஸ்டடி காம்ப்ரிஹென்சிவ்லி. இன்னொரு இம்பார்ட்டன்ட் டேட்டா இங்க என்னன்னா ஆங்கிலோஸ்பியர். ஆங்கிலோஸ்பியர்னா என்னன்னா த வேர்ல்ட் ஆஃப் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புள். இங்க பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அண்ட் யூஎஸ் இது ரெண்டுக்கும் ஒரு சின்ன ஒரு ஒரு ஒத்துமை இருக்கு. அது இஃப் யூ ஆர் ஏபிள் டு ரீகால் ப்ளீஸ் கமெண்ட் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஸோ யூஎஸ்க்கு ஆஸ்திரேலியாக்கா என்ன ஒத்துமை இருக்கு? இது வந்து யூகே சம்பந்தப்பட்டது. இட் இஸ் அபவுட் எஸ் colonialism. What is colonialism? You all know UK colonialized this Australia and US. First colony வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா US வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லாரும் US ஓட காலனி வந்து UK. அப்புறம் US வந்து 1770s வந்து இண்டிபெண்டன்ட் ஆனாங்க. UK ஓட இன்னொரு காலனி வந்து ஆஸ்திரேலியா. நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல கூட காமன்வெல்த் நேஷன் பேசும்போது அந்த காமன்வெல்த்ல ரியாம் அப்படின்றதுல ஆஸ்திரேலியா இருக்கும். ஆஸ்திரேலியா வந்து யூகேயோட மொனார்க்க, அதாவது யூகேவோட கிங்கோ குவீனையோ அவங்க வந்து தன்னோட மொனார்க்கா எடுத்துக்கோங்க, அதாவது தன்னோட கிங்கா குவீனாவா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன் தான் யூகேக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் யூகேக்கும் யூஎஸ்க்கும். ஸோ இந்த 3 கண்ட்ரீஸும் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புள் தான் இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆங்கிலோஸ்பியர். ஸோ இந்த ஆஸ்திரேலியா, யூகே, யூஎஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஆங்கிலோஸ்பியர். They are having common political beliefs, similar legal traditions and shared geopolitical interests. So அதனால இந்த ஆக்கஸ் வந்து ஒரு பவர்ஃபுல் பார்ட்னர்ஷிப்பா மாறும். ஏன்னா ஆல்மோஸ்ட் இவங்களோட வேவ்லென்த் வந்து ஒரே மாதிரி இருக்கு. ஸோ அதனால ஆக்கஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்னர்ஷிப்பா மாறும். அதனால இந்தோ பசிபிக் ரீஜன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கப்புறம் சைனா கவுண்டர் பண்றதும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா இந்த ஆக்கஸ்ல என்ன அட்வான்டேஜ்னா this is complementing the quad. What is quad? We will discuss in the next slide. So this is complementing the quad. What is quad? It is a relation between UK, US, Japan and India. So let's talk about how it is complementing quad. AUKUS பாத்தீங்கன்னா it is a defense security relationship. It is having UK and US. So பாத்தீங்கன்னா UK and US பாத்தீங்கன்னா இதுல மெம்பரா இருக்காங்க. So அதனால பாத்தீங்கன்னா sorry not UK, it's Australia. ஓகே, சோ யூஎஸ் வந்து இங்க பாருங்கன்னா ஆக்கஸ் வந்து
ஆக்கஸும் குவாடும் ஆல்மோஸ்ட் இட் இஸ் இன் இண்டோ பசிபிக் ரீஜன். இவங்க ரெண்டு பேரும் ஃபோக்கஸ் பண்றது வந்து இண்டோ பசிபிக் ரீஜன். இண்டோ பசிபிக்ல வந்து சைனாவோட அக்ரெஷன் இருக்கக்கூடாது, சைனா வந்து ஓவர் பவர் ஆகக்கூடாது, இண்டோ பசிபிக் தன்னோட லேக்கு மாதிரி அது வந்து ட்ரீட் பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் ஃப்ரீயா ஓப்பனா இந்த இண்டோ பசிபிக் ரீஜன் இருக்கணும்ன்ற ஆம்பிஷன் தான் இந்த குவாடோட ஆம்பிஷன். அதுக்கு ஆக்கஸ் வந்து ஆன்டி சைனா தானே, caucus வந்து it is anti-China or it is countering China. So this will act as a security to quad. இப்ப குவாடுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா ஆக்கஸ் யூஸ் பண்ணி அவங்க குவாட் வந்து ஹெல்ப் பண்ணலாம். அப்படி இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் வந்து இந்த ஆக்கஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க. AUKUS மாதிரி வந்து there is some other security alliances also which you have to understand. There is something called as Five Eyes Alliance and ANZUS. ANZUS is nothing but it is relating Australia, New Zealand and USA. It is also a security treaty. It happened in 1951. Again, it is a collective security non-binding agreement between Australia and New Zealand and US. Then the Five Eyes Alliance, இது யார் கூட எல்லாம்னா Canada, New Zealand as well as AUKUS, அதாவது Australia, UK and US. So these countries are joining together and having extensive intelligence. அதாவது friends, intelligence அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம். இட் இஸ் கிவிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் anything that is happening in the Indo-Pacific region. ஸோ இந்தோ பசிபிக் ரீஜன்ல சைனாவோட சம்மரைன் உள்ள வருது, இல்லைன்னா சைனா வந்து இங்க எங்கேயோ போர்ட் டெவலப் பண்ணிட்டு இருக்கு, இல்லைன்னா ஒரு ஐலாண்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது தான் இந்த இன்டெலிஜென்ஸ் ஆர்கனைசேஷன். இந்த மாதிரி இந்தோ பசிபிக்ல என்ன இன்டெலிஜென்ஸ் ஆர்கனைசேஷன் இருக்குன்னா இந்த ஃபைவ் ஐஸ் அலையன்ஸ். இந்த ஃபைவ் ஐஸ் அலையன்ஸ் இஸ் இன்க்ளூடிங் கனடா ஆல்சோ, remember. So this alliance is telling there is something happening here. There is a terrorist gang who is there in some island. So ஒரு டெரரிஸ்ட் ஐலாண்ட், ஒரு ஐலாண்ட்ல வந்து டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் வந்து ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்டெலிஜென்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு அலையன்ஸ் கிரியேட் பண்ணது தான் இந்த ஃபைவ் ஐஸ் அலையன்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். And what is the difference between Quad and AUKUS? Quad is not a security grouping, while AUKUS is a security grouping because it is talking about nuclear powered submarine trade. Okay, so that is the difference between Quad and AUKUS. What is Quad? Quad is a grouping of four democracies, that is India, Australia, US and Japan. These four nations are democratic. So எல்லாரும் democraticனால அந்த ஒரு wavelength, அந்த ஒரு common wavelength, ஒரு காமன் ஒரு வைபர் வந்து அவங்கள வந்து பார்ட்னரா சேர்த்திருக்கு. And also they support a common interest of unhindered maritime trade and security. What is the problem is, friends, remember, நம்மளோட இந்தியன் ஓஷனும் பசிபிக் ஓஷனும் சைனாவோட aggressionோ இல்ல China is overpowering every other country. They are taking their submarines, they are creating artificial islands, they are having their own fishing or they are having their own ships over there. இப்ப பாத்தீங்கன்னா there is a tug of war between Philippines and China. There is a tug of war between Vietnam and China because Vietnam ஓட EEZ ன்னு சொல்லுவாங்க, அதான ஓகே எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். அதாவது இப்போ நான் வந்து உங்களுக்கு I'll draw map for you. Okay, so this is Africa, sorry, North America, and this is South America. Okay, this is South America, and if you consider this is the Europe, this is Africa. Okay, ரஃபா தான் வரேன். Okay, this is Indonesia and this is Australia. Okay, Australia almost இன்னும் கீழே வரணும், பட் நான் இது வந்து நான் ஈக்குவேட்டரா எடுத்துக்கிறேன். ஓகே, ஈக்குவேட்டர் இது எடுத்துக்கிறேன். ஆல்மோஸ்ட் இதுதான் மேப்பு. ஸோ கொஞ்சம் டில்டடா வந்திருக்கு because my handwriting is usually like this. I'm unable to turn my writing pad. Okay, this is the map.
Okay, so this is the map. If you understand this, there is China here. China, இங்க Philippines இருக்கும், இங்க இந்தோனேஷியா, இங்க வியட்நாம், லாவோஸ், கம்போடியா இதெல்லாம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா this is Pacific Ocean, this is Indian Ocean. இப்ப பாத்தீங்கன்னா சைனாவோட பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ், அதாவது BRI அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒன் பெல்ட் ஒன் ரோட் இனிஷியேட்டிவ்னு சொல்லிட்டு China is developing many ports on different countries and they are creating a belt like thing so that they are able to trade with all the countries. இந்த மாதிரி லேண்ட்லயும் இருக்கு, ஓஷன்லயும் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு இட் இஸ் லைக் இட் இஸ் செக்யூரிட்டி ஆங்கிளும் இதுக்கு இருக்கு. ஆக்சுவலா சைனா என்ன சொல்றாங்கன்னா, இது நாங்க வந்து ட்ரேடுக்காக தான் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க வந்து எல்லா கண்ட்ரியோட ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றோம், அவங்களுக்காக நாங்க இது லோன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு பேரு. வாட் இஸ் ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படின்னா, நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் அதர் கண்ட்ரியை குறைக்கிறது. அதாவது சைனா வந்து ரொம்ப ஃப்ரெண்டா வந்து ஸ்ரீலங்காக்கு மாறிடுறது, இந்தியா வந்து கெட்டவன் மாதிரி ஆக்கிடுறது. அதுதான் சைனாவோட நோக்கம். இன்னொன்னு ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படின்னா என்னன்னா, இந்தியாவை வந்து சுத்திடுறது, அப்படியே ரவுண்டு கட்டிடுறது. இந்த ஓஷன்லயும் அந்த லேண்ட்லயும் எப்படி ரவுண்ட் கட்டிடுறாங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா மியான்மர்ல இந்த இடத்துல ஒரு கிராக் கேனல் அப்படின்னு கட்டுறாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா டிஜிபவுட்டி அப்படின்ற ஆப்பிரிக்கன் நேஷன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய போர்ட் அவங்க டெவலப் பண்றதுனால என்ன ஆகும்னா, இந்தியா வந்து என்ன பண்ணாலும் சைனா பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ சைனா வில் பி ஏபிள் டு ஸ்பை. China is accessing all the fishing and minerals. So it will prohibit India, or it will restrict India from taking the fishes, taking the minerals, or it will India என்ன பண்ணாலும் அதுக்கு தெரிஞ்சிரும். So this is very, very bad for the sovereignty of India. And if at all, and also it is also in reducing the friendship with other countries. சைனாவோட ஸ்ரீலங்காக்கு இப்போ வந்து யாரு இம்பார்ட்டன்ட் ஆயிடுவாங்கன்னா, சைனா தான் இம்பார்ட்டன்ட் ஆயிடுவாங்க, இந்தியாவோட இம்பார்ட்டன்ஸ் கம்மி ஆயிடும். ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் த ப்ராப்ளம் தட் வி ஹாவ் வித் சைனா. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் திஸ், we will move on to this Quad. So Quad is again, it is anti-China again, but still we are not taking it as anti-China because India is not giving enough. Because இப்போ Quad வந்து நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, ரஷ்யா கோச்சுக்குவாங்க, சைனா கோச்சுக்குவாங்க. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். சும்மாவே சைனா வந்து எப்ப பார்த்தாலும் பிரச்சனைய நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம குவாட் அந்த மாதிரி ஒரு அலையன்ஸ் கிரியேட் பண்ணோம்னா, இட் வில் கிரியேட் டூ மச் ப்ராப்ளம் ஃபார் இந்தியா. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ஒரு ரிலேஷனுக்கு வந்து நம்ம உள்ள போக மாட்டோம். பட் குவாட் அஸ் அ ஸ்ட்ரென்த் வந்து இட் இஸ் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இதுல வந்து ஆஸ்திரேலியா இருக்காங்க, யூஎஸ் இருக்காங்க, ஜப்பான் இருக்காங்க. ஸோ வந்து சைனாக்கு வந்து ஒரு வார்னிங் மாதிரி இது நடக்கும். ஒரு வார்னிங் மாதிரி, பாருங்க எங்க குவாட் இருக்கு, நீ தேவையில்லாம ஏதாச்சும் பண்ணனா we will be together and we will be able to attackன்ற மாதிரி ஒரு வார்னிங் மாதிரி தான் இந்த குவாடை வந்து இந்தியா வந்து இப்போதைக்கு வச்சிருக்காங்க. we are not taking it too much because it will create a problem with China. So this is about the thing. And this Quad wanted a free, open, prosperous. எல்லாத்துக்கும் இந்தோ பசிபிக் ரீஜன்ல இடம் இருக்கணும். Everybody has to have a free movement of ship, free access to fishes. So what is this EEZ அப்படின்னு நம்ம பேசும்போது, EEZ நம்ம பேசும்போது நான் வந்து ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். I will again come back. So நம்ம EEZனா இப்ப பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா இங்க இருக்குன்னா, சரி ஆஸ்திரேலியா எடுத்துக்கலாமா? ஆஸ்திரேலியா இங்க இருக்குன்னா, இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எவ்வளவு தூரம் இந்த கடல் ஆக்சஸ்ன்னு இதுதான் இருக்கும். இப்போ இவ்வளவு தூரம் இதோட EEZ 200 நானோமீட்டர் ஃப்ரம் ஆஸ்திரேலியா, இது வந்து EEZன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஐ திங்க் ஐ ஹவ் told about EEZ in another class. So EEZ வந்து இந்த 200 நானோமீட்டர் டிஸ்டன்ஸ். இதுல ஆஸ்திரேலியா has right over all the resources, minerals, fishes. It can take the water, desalinate it. It can do anything in this 200 nanometer EEZ zone. But if at all China is saying no, நாங்க வந்து இங்க வந்து fishes நாங்க இங்க எடுப்போம்னு சொன்னா, ஆஸ்திரேலியாக்கு இந்த fishes எல்லாம் கிடைக்காம போயிடும். ஸோ அதனால இந்த மாதிரி ஃப்ரீயா ஓப்பனா இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா வந்து ஒரு பிரச்சனை தான் நடக்கும்ன்றது தான்
இங்க வந்து குவாட்ல வந்து சொல்றாங்க. ஸோ அதனால ஃப்ரீயா ஓப்பனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தோ பசிபிக் ரீஜன் ஷுட் பி ஃப்ரீ அண்ட் ஓப்பன் அப்படின்னு சொல்றாங்க. திஸ் குவாட் வாஸ் proposed by Japanese Prime Minister Shinzo Abe. So since Shinzo Abe is no more, it is important that you learn the contribution of him and especially the relationship with India. And however, the idea couldn't move ahead with Australia. ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்திரேலியா இந்தியா மாதிரியே பயந்துட்டு குவாட்ல சேராம தான் இருந்தது. பட் 2017ல திருப்பியும் இந்த ஆஸ்திரேலியா வந்து குவாடுக்கு வந்துருச்சு. ஸோ திஸ் குவாட்ரிலேட்டரல் கொலிஷன் இஸ் நவ் எக்ஸிஸ்டிங், பட் ஸ்டில் இட் இஸ் இன் மேக்கிங் ஒன்லி. அதாவது இன்னும் குவாட் வந்து ஸ்ட்ராங் ஆகல. குவாட் வந்து ஏன்னா இந்தியாவுக்கும் அந்த பயம் இருக்கு, சைனா ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிடுமான்னு. ஆஸ்திரேலியாவுக்கும் அந்த பயம் இருக்கு. அதனால வந்து குவாட் வந்து இன்னும் இட் இஸ் இன் மேக்கிங் ஒன்லி. நெக்ஸ்ட் கம்ஸ் த நேட்டோ. ஸோ நேட்டோல வந்து ரீசெண்டா ஃபின்லாண்ட் ஜாயின்ட் நேட்டோ. And so what happened? If Finland is joining NATO, there will be increase in number of countries in NATO, and also the border of NATO will increase. அதாவது நாட்டோக்குன்னு ஒரு பார்டர் இருக்குல்ல, நாட்டோல ஒரு 31 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்கன்னா அந்த 31 மெம்பர் கண்ட்ரிஸ்க்கு ஒரு பார்டர் டோட்டலா சேர்த்து ஒரு பார்டர் இருக்குல்ல, இந்த பார்டர் வந்து இப்ப இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த பார்டர் இப்ப இன்க்ரீஸ் ஆறதுனால நாட்டோட பக்கத்துல யார் இருக்காங்கன்னா ரஷ்யா. ஆக்சுவலா இந்த நாட்டோ வந்து இட் இஸ் அகேன்ஸ்ட் ரஷ்யா ஒன்லி. ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் நவ். நவ் த பார்டர் வித் ரஷ்யா ஓவர் நாட்டோ இஸ் இன்க்ரீசிங். இதுவும் தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆல்சோ த நாட்டோ இஸ் இன்க்ரீசிங் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். இப்போ மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்துகிட்டே இருந்தாங்கன்னா நாட்டோட பார்டரும் ஈஸ்ட் வேர்ட்ஸா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அப்படின்னா ரஷ்யா வந்து நம்ம நெருங்கிக்கிட்டே வராங்கன்னு அர்த்தம். நாட்டோ வந்து ரஷ்யாவை நெருங்கிக்கிட்டே வராங்க. இங்க என்சர்க்கிள் பண்ற மாதிரி ஒரு 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 இன்ஃபரன்ஸ் தான் நம்ம இங்க இருந்து எடுத்துக்கணும். So there is Sweden also will become a full-fledged member. Russia said it would be forced to take countermeasures. So Russia உடனே கோவப்பட்டுட்டாங்க. They say we will be taking countermeasures. So they are very angry. They are very, very angry. That is, you have to understand. And NATO is a military alliance, friends. இதுக்கு முன்னாடி நம்ம பேசின ஆக்கஸும் மிலிட்டரி அலையன்ஸ் தான். இப்போ பேசுற இந்த நாட்டோவும் இட் இஸ் அ மிலிட்டரி அலையன்ஸ். பட் அது வந்து பார்ட்னர்ஷிப் அப்படின்னு நம்ம தெளிவா பேசியிருக்கோம். பார்ட்னர்ஷிப் இஸ் லெஸ்ஸர் தேன் அலையன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ். ரிமெம்பர் தட். பார்ட்னர்ஷிப் இன் திஸ் கேஸ் ஒன்லி ஃபார் த ட்ரேடிங் ஆஃப் நியூக்ளியர் பவர்டு சப்மரைன்ஸ். இங்க பாத்தீங்கன்னா அலையன்ஸ் இஸ் மோர் தேன் பார்ட்னர்ஷிப். இட் இஸ் உனக்கு பிரச்சனைனா நான் வருவேன், அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அலையன்ஸ். ஓகே, பார்ட்னர்ஷிப்னா ஓகே நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி தான் பார்ட்னர்ஷிப். உனக்கு பிரச்சனைனா நானும் வருவேன்றது தான் அலையன்ஸ். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ NATO இஸ் மிலிட்டரி அலையன்ஸ். இட் வாஸ் ஃபார்ம்ட் இன் 1949 த்ரூ அ வாஷிங்டன் ட்ரீட்டி. இட் வாஸ் அகேன்ஸ்ட் Soviet Union. Friends, remember there was World War II, 1, 2 happened. I remember, you know the history. World War I, World War II happened. There is important two countries that you have to understand. It is between US and Russia. Friends, World War I-லையும் 2லையும் இவங்க ஆல்மோஸ்ட் கூட தான் இருந்தாங்க. ஏன்னா it was against Japan and Germany. பட் யூஎஸ்க்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா, US is a capitalist country. Russia is a communist country. வேர்ல்டு வார்ல இவங்க ரெண்டும் கூட இருந்தா, வேர்ல்டு வார்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இருந்தாங்க. பிகாஸ் ஜெர்மனி அண்ட் ஜப்பான் வாஸ் a major problem. They were defeated. But then what started is Cold War. So Cold Warல வேர்ல்டு வார்ல கூட இருந்த இந்த US ரஷ்யாவும் பிரிஞ்சு, யூஎஸ்க்கு தனியா நிறைய அலையன்சஸும் ரஷ்யா கூட நிறைய கண்ட்ரிஸும் அலையன்ஸா இவங்க ரெண்டும் பிரிஞ்சுட்டாங்க. இவங்க எல்லாம் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி, இவங்க எல்லாம் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. ஆனா வேர்ல்டு வார் மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இது அடிச்சு பிடிச்சு சண்டை போடல. தே ஸ்டார்டட் ஹேவிங் அ ஐடியா வார் ஆர் ஐடியாலஜிக்கல் வார் ஆர் ப்ராக்சி வார். தே ஹேட் சம் ஸ்பேஸ் வார், ஆர்ம்ஸ் ரேஸ், ஸ்பேஸ் ரேஸ். இந்த மாதிரி ஒரு நம்ம சில நேரம் பாத்தீங்கன்னா அண்ணனுக்கும் தம்பிக்கும் வந்து அடிச்சு கூட, ஓகே அந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்க முடியாதா? நம்ம பாஸுக்கும் நம்மளுக்கும் ஒரு எம்ப்ளாய்க்கும் வந்து பிரச்சனை இருந்ததுன்னா நம்ம வந்து அப்படியே பாஸ் கோச்சுக்கவே முடியாது. பட் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் கோல்டு வார். நம்ம வெளிப்படையா வந்து நம்மளோட பிரச்சனையை காட்ட மாட்டோம், பட் ஏதாவது மூலமா வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். So this is what is between Russia and USA. Russia is plus its
allied powers were called as Soviet, forming USSR. That is, this is called as Soviet Union. Sorry, not USSR. It is Soviet Union. Okay, Soviet Union. அதாவது ரஷ்யாவும் allied powers of communist country, they formed Soviet Union. But after Cold War, அதாவது 1990s கோல்டு வார் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. இதுல இந்த சோவியத் யூனியன் வந்து பிரேக் ஆயிடும். அப்புறம் ரஷ்யா, அப்புறம் மிச்ச கண்ட்ரிஸ் எல்லாம் பிரிஞ்சிடும். ஏன் பிரிஞ்சதுன்னா ரஷ்யாவோட ஓவர் பவரிங்னால, ரஷ்யா வந்து ரொம்ப மிச்ச கண்ட்ரிஸ் எல்லாம் ரொம்ப சப்ரஸ் பண்ணதுனால இந்த பிரச்சனை நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. பட் அகைன் யூஎஸ்க்கு இங்க வந்து ஒரு பேக் ஹேண்ட் இருக்கும். பட் ஃப்ரெண்ட்ஸ், ரிமெம்பர் திஸ், ஆஃப்டர் கோல்டு வார், தட் இஸ் வேர் சோவியத் யூனியன் broke up. Okay, the problem is that this NATO still exists. What I mean is, friends, நம்ம NATO, it is a military alliance against the Soviet Union. இப்போ சோவியத் யூனியனே இல்ல, ஆனாலும் NATO இருக்கு. ஏன்னா இன்னும் ரஷ்யான்னு ஒரு பெரிய பெரிய கண்ட்ரி இருந்துட்டே இருக்கு. அது ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரியா தான் இன்னும் இருக்கு. ஸோ அதனால இந்த NATO still existing and it is always ready for any problem against Russia. பட் இப்போ நடக்கிற ரஷ்யா உக்ரைன் வார்ல NATO உள்ள வரல. பட் இருந்தாலும் எப்பயுமே இவங்க வந்து ரெடியா இருக்கணும். ஏன்னா வந்து ரஷ்யா இஸ் ஆல்வேஸ் ப்ராப்ளம் ஃபார் தீஸ் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ். ஸோ அதனால வந்து இந்த நாட்டோல வந்து இப்போ நாட்டோ வந்து நாட்டோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுறது ஒரு பெரிய பிரச்சனை தான் ரஷ்யாக்கு. ஸோ அதனால வந்து இந்த ஒரு அலையன்சஸ் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். திஸ் இஸ் ஹேவிங் 31 மெம்பர் ஸ்டேட் இன்க்ளூடிங் ஃபின்லாண்ட் which has been added recently. So 30 முன்னாடி இருந்தது, now Finland has added 31. The headquarters is in Brussels, Belgium, and the headquarters of the Allied Command Cooperation is Mons, Belgium. இந்த நாட்டோட மோட்டோ என்ன, அதாவது ஆர்டிகல் 5ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நாட்டோட ரூல்ஸ்ல ஆர்டிகல் 5ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதாச்சும் ஒரு கண்ட்ரில, சே ஃபார் எக்ஸாம்பிள் பெல்ஜியம்ல வந்து ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, உனக்கு பிரச்சனைனா இது எனக்கும் பிரச்சனைன்ற மாதிரி எல்லா கண்ட்ரியும், அதாவது 31 கண்ட்ரி ஹூ ஆர் இன் த நாட்டோ, தே வில் கம், ஆர் 30 கண்ட்ரில இது ஒண்ணு. ஸோ 30 countries which are there in the NATO, they will come and support Belgium and they will fight against the country X who is against Belgium. So அதுதான் இந்த நாட்டோட கலெக்டிவ் டிஃபென்ஸ்க்கான அர்த்தம். ஓகே, ஸோ கலெக்டிவ் டிஃபென்ஸ் கிளாஸ்னா உனக்கு பிரச்சனைனா எங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை தான். ஒன்னு அட்டாக் பண்ணா அது எங்களையே அட்டாக் பண்ற மாதிரி அர்த்தம் அப்படின்ற மாதிரி இந்த கலெக்டிவ் டிஃபென்ஸ் கிளாஸ்ல சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு வந்து இந்த ஆர்டிகல் 5ல if an armed attack occurs against one of the member state, it should be considered as an attack against all the members and other members shall assist. So this is the meaning of this article 5. In NATO வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் எப்ப நடந்ததுன்னா 9/11ல நடந்திருக்கு. 9/11 அட்டாக்ல நடந்திருக்கு. இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் திஸ் 9/11 அட்டாக், செப்டம்பர்ல நடந்த ஒரு மேஜர் டெரரிஸ்ட் அட்டாக் தான் இது. இந்த டெரரிஸ்ட் அட்டாக்ல வேர்ல்டு ட்ரேட் சென்டரான ஒரு ட்வின் டவர் வந்து ஒரு ஹைஜாக்டு ஏரோப்ளேன்ல இது இடிச்சு அழிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ ஹைஜாக்டு ஏரோப்ளேன்ல இது ஆப்கானிஸ்தான் பேஸ்டு டெரரிஸ்ட், அதாவது ஆப்கானிஸ்தான்ல இருந்து வர டெரரிஸ்ட் வந்து இந்த ஏரோப்ளேனை வந்து ஹைஜாக் பண்ணி அந்த ட்வின் டவர்ல ஆக்சிடென்ட் பண்ணி அந்த ட்வின் டவரும் அழிஞ்சு போச்சு. ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ 9/11 அட்டாக்ல தான் இந்த நாட்டோ வந்து உள்ள வந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியும் இதுக்கப்புறமும் இதுவரை நாட்டோ வந்து உள்ள வரல. இந்த அட்டாக்ல தான் நாட்டோ வந்து இது யூஎஸ்க்கு சப்போர்ட்டா நாட்டோ எல்லா மெம்பர் கண்ட்ரிஸும் யூஎஸ்க்கு சப்போர்ட், அதாவது இந்த ஆக்சிடென்ட் வந்து நாட்டோல தான் யூஎஸ்ல நடந்ததுனால மிச்ச எல்லா மெம்பர் கண்ட்ரிஸும் இந்த டெரரிஸ்டுக்கு அகேன்ஸ்டா ஒர்க் பண்ணாங்க. ஸோ திஸ் இஸ் த ஒன்லி டைம் when NATO was invoked, அதாவது ஆர்டிகல் 5 இன்வோக் பண்ண ஒரே நேரம் வந்து இந்த 9/11 அட்டாக்ல தான். NATO has an integrated military command structure but very few forces or assets are exclusively of its own. அதாவது நாட்டோல வந்து இப்போ வந்து இந்த டெரரிஸ்டுக்கு அகேன்ஸ்டா வந்து யாரு அட்டாக் பண்ணுவாங்கன்னா, நாட்டோக்குன்னு தனி டெடிகேட்டட் ஃபோர்ஸ் இருக்கும், அதாவது தனியா ஒரு ஆர்மி இருக்கும். அது மட்டும் இல்லாம நாட்டோல இருக்க மெம்பர்ஸ்க்கு ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் அதுக்குன்னு தனி ஆர்மி இருக்கும்ல, அவங்களும் உள்ள வருவாங்க. அதாவது நாட்டோட ஆர்மி வந்து ரொம்ப சின்னதுதான். அதனால வந்து ஒவ்வொரு மெம்பர் கண்ட்ரியோட ஆர்மியும் உள்ள வந்து இந்த மாதிரி டெரரிஸ்ட் அகேன்ஸ்டா வந்து ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் தேர் மீனிங். they are having very little assets of its own. அதாவது நாட்டோக்குன்னு ஃபோர்ஸஸோ அசெட்ஸோ ரொம்ப கம்மி தான்.
ஆனா அதோட மெம்பர்ஸோட ஆர்மியையோ அசர்ட் செய்ய தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆல் 30 அலைஸ், இங்க வந்து 31 அலைஸ் ஹவ் ஈக்குவல் சே. அதாவது ஒவ்வொரு மெம்பர் கண்ட்ரியும் அவங்க அவங்க என்ன அவங்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்பாங்க. அதாவது நாட்டோல எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் இட் இஸ் யுனானிமஸ் அண்ட் கன்சென்சுவல். ஸோ எல்லாரும் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அது நடக்கும். ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை தான். எல்லாரும் ஒத்துக்கணும்னு நினைச்சோன்னா ஒண்ணுமே செய்ய முடியாதுன்றது தான் ஒரு பிரச்சனை. ஸோ அதனாலதான் நாட்டோ வந்து இதுவரை ஒரே ஒரு தடவை தான் இன்வோக் பண்ணிருக்காங்க 9/11 அட்டாக்ல. ஸோ டெரரிஸ்ட்னு வரும்போது எல்லாரும் கொந்தளிச்சு இது பண்ணிட்டாங்க. பட் இதே வந்து ரஷ்யா இப்ப நடக்கிற ரஷ்யா உக்ரைன் வார்ல ஏன் இன்னும் நாட்டோ ஃபோர்ஸ் உள்ள வரலைன்னா இந்த ஒரு பிரச்சனை தான். ஏன்னா எல்லாரும் வந்து ரஷ்யாவுக்கு அகெயின்ஸ்டா போக மாட்டாங்க. ஏன்னா சில பேர் பயப்படுவாங்க, ரஷ்யாவுக்கு அகெயின்ஸ்டா நம்ம போனோம்னா என்ன பிரச்சனை நடக்கும், திருப்பி ஒரு வேர்ல்டு வார் நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறதுனாலே நாட்டோ உள்ள வராம இன்னும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த நாட்டோ டஸ் நாட் ப்ரொடெக்ட் அகெயின்ஸ்ட் மெம்பர்ஸ் சிவில் வார் ஆர் இன்டர்னல் கூ. வாட் இஸ் சிவில் வார்? ஃப்ரெண்ட்ஸ், சிவில் வார் கேன் ஹேப்பன் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். இப்ப ஏமன்ல நடக்கிறதோ, ஓகே, இப்ப ஏமன்ல நடக்கிறதெல்லாம் சிவில் வார். சூதான்ல கூட சிவில் வார் நடந்தது. இப்போ சூதான்ல நடந்தது ஒரு சிம்பிளா நான் சொல்றேன். இல்ல நம்மளுக்கு வந்து இப்போ சைனால கூட ஹிஸ்டரியில நம்ம படிச்சிருப்போம், சிவில் வார் நடந்திருக்கு. அதாவது இட் கேன் பி அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட் versus rebel group, or it can be against one region against another region, or it can be against two different ideological group. It has different forms. அதாவது சிவில் வார்னா சிம்பிளா இன்டர்னல் ப்ராப்ளம், அதாவது அந்த கண்ட்ரிக்குள்ள நடக்கிற ப்ராப்ளம், வேற யாருமே இதுல ரோல் பிளே பண்ண மாட்டாங்க. இட் இஸ் அன் இன்டர்னல் ப்ராப்ளம். ஓகே, ஸோ பட் ஏமன்ல நடக்கிற சிவில் வார்க்கு வந்து வெளியில நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்க. சவுதி அரேபியா ஒரு சைடுக்கு ஹெல்ப் பண்றாங்க, ஈரான் வந்து ஒரு சைடு ஹெல்ப் பண்றாங்க. இது எதனால நான் அப்புறம் சொல்றேன். இன்டர்னல் கான்ஃபிளிக், சிவில் வார்னா இட் இஸ் அன் இன்டர்னல் கான்ஃபிளிக். இப்போ ரிபல் குரூப், சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சைனால நடந்த சிவில் வார்ல என்னன்னா, ஒரு சைடு வந்து போல்ஷெவிக் பார்ட்டி இருக்கும். ஓகே, அதாவது கம்யூனிஸ்ட் லேபர் யூனியன் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டை வந்து இது பதவியில இருந்து கீழே இறக்க வச்சு லேபர் யூனியன் வந்து கவர்மெண்டா மாறிட்டாங்க. சோ இதுதான் சைனாவோட நடந்த சிவில் வார். இல்ல ஒரு ரீஜனுக்கு நடக்குது. இப்ப சூதான்ல பாத்தீங்கன்னா சவுத் சூதானும் நார்த் சூதானும் அடிச்சுக்கிறோம். இதுதான் நம்ம அமெரிக்கன் சிவில் வார்ல நடந்தது. அதுவும் ஒரு ஹிஸ்டரியில நீங்க படிச்சிருப்பீங்க. அமெரிக்கன் சிவில் வார்ல நார்த் அமெரிக்கா, நார்த் யுஎஸ்ஏ அமெரிக்கன் சிவில் வார்னா சொல்றாங்க. பட் இட் பேசிக்கலி ஹேப்பன் வித் யுஎஸ்ஏல நார்தர்ன் யுஎஸ்ஏயும் சதர்ன் யுஎஸ்ஏயும் வந்து சண்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு இதை கூப்பிடுறதுக்கு காரணம். ஏன்னா நார்த்தும் சவுத்தும் சண்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு யுஎஸ்ஏன்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு சிவில் வார், நார்த்துக்கும் சவுத்துக்கும், அதாவது ரீஜன் வைஸா சவுத் சூதான் நார்த் சூதான், இல்லைன்னா வந்து சவுத் கொரியா நார்த் கொரியா, அந்த மாதிரி வந்து ரீஜன் வைஸா வந்து சண்டை போடுறது பேரு, அதுவும் ஒரு சிவில் வார் தான். இல்ல ஐடியாலஜிக்கல் கான்ஃபிளிக். இப்போ அப்போசிஷன் பார்ட்டியே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அதை வந்து இந்த ரூலிங் கவர்மெண்ட் வந்து பதவி இறக்க வச்சு நம்ம வந்து ஒரு இது பண்ணணும். இவங்க ரிப்பப்ளிகன் இவங்க இவங்களோட ஐடியாலஜி வேற மாதிரி இருக்கும், இவங்களோட ஐடியாலஜி இவங்க கம்யூனிஸ்ட் இருப்பாங்க, இவங்க கேபிட்டலிஸ்டா இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஐடியாலஜிக்கலாவும் ஒரு சிவில் வார் நடக்கலாம். வாட் இஸ் இன்டர்னல் கூ பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் வந்து மால்டிவ்ஸ்ல நடந்தது. அதுல என்ன மால்டிவ்ஸ்ல நடந்ததுன்னா, ஒரு கூ என்ன நடந்ததுன்னா, அங்க இருக்க பிரைம் மினிஸ்டரையோ பிரசிடென்ட்டையோ, அது என்ன கவர்மெண்டா இருக்கலாம், பிரசிடென்ஷியல் கவர்மெண்டா இருந்தா பிரசிடென்ட் பவர்ஃபுல், பிரைம் மினிஸ்டரியல் கவர்மெண்டா இருந்தா பிரைம் மினிஸ்டர் இஸ் பவர்ஃபுல். இதுல யாரையாச்சும் ஒருத்தவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, ஹவுஸ் சுத்தி வளைச்சு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. சோ இப்படி அரெஸ்ட் பண்ணும்போது இது பேரு தான் கூன்னு சொல்லுவாங்க. சோ அரெஸ்ட் பண்ணிட்டு நான் வேற யாரையாச்சும் பிரைம் மினிஸ்டரா மாறிடுவாங்க. சோ இது வந்து இன்டர்னல் கூ. ஆல்மோஸ்ட் இட்ஸ் லைக் சிவில் வார். சிவில் வார்ல நடக்கிற ஒரு விஷயம் தான் இந்த இன்டர்னல் கூ. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இட் இஸ் அன் இன்டர்னல் ஹேப்பனிங் வேர் NATO will not come. NATO will come only when the country is attacked by some country like Russia. So it is against Russia தானே. So if at all it's attacked by Russia, this NATO will come in. But remember friends, this civil wars which are happening, நான் சொல்றேன்னு சொன்னேன்ல, ஏமன்ல நடக்கிற சிவில் வார்ல பாத்தீங்கன்னா it is happening between the rebel government and rebel groups and the government. சும்மா நான் ஒரு சினாரியோ சொல்றேன். எல்லா இடத்துலயும் இதுதான் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிரியால நடக்குது, நிறைய இடத்துல இதுதான் நடக்குது. சிவில் வார்ல என்ன நடக்கும்னா,
ஒரு சிவில் வார்ல என்ன நடக்குதுன்னா 2 விதமான ரிபல் குரூப்னு ஒண்ணு இருப்பாங்க. ஒரு கவர்மெண்ட், அதாவது ஆட்சி செய்யற ஒரு கவர்மெண்ட் இருப்பாங்க. அதுக்கு அகைன்ஸ்டா ஒரு ரிபல், போராளி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு போராட்டம் ஒரு நடக்கும். சோ இவங்க என்ன பண்ணுவாங்க, ரிபல் குரூப் வந்து பவர்ஃபுல் ஆயிட்டாங்கன்னா கவர்மெண்ட்டை உடைச்சிடுவாங்க. உடைச்சு ரிபல் குரூப் வந்து இப்ப கவர்மெண்டா மாறிடுவாங்க. ஆனா இந்த மாறுற நேரத்துல இந்த வார் நடக்குதுல்ல, இந்த வார் நடக்கும்போது நிறைய பிரச்சனை நடக்கும். என்ன பிரச்சனைனா, இந்த கண்ட்ரியே வந்து கதிகலங்கி போயிருக்கும் போது இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு டெரரிஸ்ட் எல்லாம் இங்க வருவாங்க. டெரரிஸ்ட் வந்து இந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டியை யூஸ் பண்ணி அவங்க வந்து உள்ள வருவாங்க. அப்படிதான் வந்ததுதான் சிரியால ISIS. சோ ஈராக்லயும் சிரியாலையும் ISIS. அதுக்கு வந்து இன்னொரு சினாரியும் இருக்கு, அது நான் அப்புறம் சொல்றேன். பட் டெரரிஸ்ட் வந்து உள்ள வரும்போது காரணம் வந்து இந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி. சோ இப்ப ரிபல் குரூப் இருக்காங்க, டெரரிஸ்ட் இருக்காங்க, நார்மல் கவர்மெண்ட் இருக்காங்க. இன்னொரு எக்ஸ்டர்னல் பிளேயர்ஸ் யாருன்னா இந்த ரிபல் குரூப்போட ஐடியாலஜி சில கண்ட்ரிக்கு பிடிக்கும்ல, அவங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த கவர்மெண்டோட ஐடியாலஜி சில கவர்மெண்ட்டுக்கு பிடிக்கும்ல, அவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிபல் குரூப் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டின்னு வச்சுக்கோங்க. கம்யூனிஸ்ட் ஐடியா உள்ளது. இந்த கவர்மெண்ட் வந்து கேபிட்டலிஸ்ட் ஐடியா உள்ளவங்கன்னா இவங்களுக்கு வந்து யுஎஸ்ஓ, சவுதி அரேபியாவோ ஹெல்ப் பண்ணும். இவங்களுக்கு ரஷ்யாவோ சைனாவோ ஹெல்ப் பண்ணும். சோ இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் பவர் வந்து இவங்களுக்கு ஃபண்டிங், இவங்களுக்கு ட்ரைனிங், இவங்களுக்கு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுனால இந்த பிரச்சனையை ஊதி ஊதி பெருசாக்கி அத வந்து கடைசியா வந்து ஒரு பெரிய ட்ராஜடியா முடிச்சிருவாங்க. சோ இதுதான் இப்போதைக்கு பிரச்சனை நடக்குது. இது எல்லா கண்ட்ரிலும் நடக்குது. சிரியால நடக்குது, ஏமன்ல நடந்தது, வியட்நாம்ல முன்னாடி நடந்தது, சவுத் கொரியா நார்த் கொரியா பிரிஞ்சதுக்கு கூட அதுதான் காரணம். இதுக்கு பேர் தான் ப்ராக்சி வார்னு சொல்லுவாங்க. அதாவது நார்த் கொரியா சைட்ல சைனா இருப்பாரு, ரஷ்யா இருப்பாங்க. சவுத் கொரியாக்கு சப்போர்ட்டா யுஎஸ், சவுதி அரேபியாலாம் இருப்பாங்க. இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறதுக்கு வந்து இவங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோ இதுக்கு பேர் தான் ப்ராக்சி வார். அதாவது டைரக்டா அவங்க சண்டை போட்டுக்கல, அவங்க டைரக்டா சண்டை போடாம இவங்கள வச்சு சண்டை போடுறாங்க. இதுதான் வியட்நாம்லயும் நடந்தது. சோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு சார் ஃப்ரெண்ட்ஸ். இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் நோ இட். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு நோ அண்ட் understand this. This is about NATO. ஓகே. சோ நாட்டோக்கு அகைன்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா வார்சா பேக்ட்னு சொல்லிட்டு சோவியத் யூனியன் ஆரம்பிச்சாங்க. சோ நாட்டோ வந்து கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி எல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சதுனால வார்சா பேக்ட்னு பாத்தீங்கன்னா சோவியத் யூனியன் ஆரம்பிச்சாங்க 1955ல. பட் பாத்தீங்கன்னா சோவியத் யூனியன் எப்போ உடைஞ்சதுன்னு நான் சொன்னேன் 1990ஸ்ல. சோ அதனால அந்த நேரத்துல வந்து வார்சா பேக்டும் அழிஞ்சிருச்சு. இப்போ வார்சா பேக்ட்ல யாரெல்லாம் மெம்பரா இருந்தாங்கன்னா அல்பேனியா, ஜீகோஸ்லோவிக்கியா, ஈஸ்ட் ஜெர்மனி, ஹங்கரி இவங்க எல்லாம் இருந்தாங்க. பட் the pact was officially disbanded in 1991. What are the alliances of NATO? Friends, NATO will form an alliance with different region or different countries. So it formed an alliance with European countries to form Euro-Atlantic Partnership Council. ஸோ யூரோப் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் தான் இந்த யூரோ அட்லாண்டிக் பார்ட்னர்ஷிப் கவுன்சில். இதுல பாத்தீங்கன்னா 15 நேஷன்ஸ் இருக்காங்க. இட்ஸ் ஃபார் டயலாக் அண்ட் கன்சல்டேஷன் ஆன் பொலிட்டிக்கல் அண்ட் செக்யூரிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் among the allies and partner countries. It provides overall political framework for NATO's cooperation with partner countries in the Euro-Atlantic area. So NATO பாத்தீங்கன்னா அட்லாண்டிக் ட்ரீட்டி, இது யூரோப்போட யூரோ அட்லாண்டிக் ஏரியால இந்த ஒரு அலையன்ஸ் வந்து ஆர் பார்ட்னர்ஷிப் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அண்ட் நாட்டோ அண்ட் இண்டிவிஜுவல் பார்ட்னர் கண்ட்ரீஸ் அண்டர் த பார்ட்னர்ஷிப் ஃபார் பீஸ் ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம்க்கு பேர் என்னன்னா பார்ட்னர்ஷிப் ஃபார் பீஸ் ப்ரோக்ராம். இட்ஸ் அ program of practical bilateral cooperation between individual Euro-Atlantic partner countries and NATO. So individually எல்லா யூரோப்பியன் கண்ட்ரீஸும் நாட்டோவும் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார் பீஸ் வந்து இந்த ஒரு PFP அப்படி மூலமா வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. தென் the NATO with Mediterranean countries. What is the Mediterranean countries? It will include like countries like Africa, the northern African countries. இங்க இருக்குமா நார்தர்ன் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், இந்த இடத்துல இருக்கிற நார்தர்ன் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், இந்த இடத்துல இருக்க இத்தாலி, கிரீஸ் அவங்கலாம். ஸோ திஸ் இஸ் மெடிடேரியனியன் ஓஷன் ஆர் மெடிடேரியனியன் சி, மெடிடேரியனியன் சி. ஸோ இங்க இருக்க கண்ட்ரிஸும் சேர்ந்து ஒரு நாட்டோவோட, இங்க தானே நாட்டோ, இந்த கண்ட்ரிஸும் சேர்ந்த ஒரு
partnership தான் இந்த Mediterranean dialogue. It's a partnership forum that aims to contribute to security and stability in this NATO's Mediterranean and North African neighborhood. And currently the following NATO countries are taking part. Example, Algeria, Egypt, Israel, Jordan, Mauritania, Morocco, Tunisia. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. துனிசியா அதெல்லாம் இந்த இடத்துல இருக்குது. அடுத்து வந்து இந்த NATO வந்து இன் கோஆபரேஷன் வித் மிடில் ஈஸ்ட் ரீஜன், அதாவது இந்த இடத்துல இந்த மிடில் ஈஸ்ட் ரீஜன்ல வந்து இந்த இடத்துல கல்ஃப் இது எல்லாமே வரும். கல்ஃப், சவுதி அரேபியா, ஏமன், ஓமன், ஈரான், ஈராக் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து இந்த இஸ்தான்புல் கோஆபரேஷன் இனிஷியேட்டிவ். இதுல பாத்தீங்கன்னா பஹ்ரைன், குவைத், கத்தார், UAE இதெல்லாம் பார்ட்டிசிபெண்டா இருக்காங்க. This is the picture about, friends, please visualize the pictures and remember the countries. என்னென்ன கண்ட்ரிஸ் இல்லைன்றது சில நேரம் வந்து நிறைய கண்ட்ரிஸ் இருக்கும்போது எது இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா then it becomes also easy. So அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா எந்த கண்ட்ரிஸ் இல்லைன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். Then comes the Eastern Economic Forum. What is Eastern Economic Forum? Eastern Economic. Where is this Eastern region? It is in the Russia's Far East. So in the Russia Far East, this is Russian program. It is a Russia started this Eastern Economic Forum. 7th forum happened in Vladivostok. This is a platform to attract entrepreneurs to invest or start business in the Russia's Far East. So Russia oda Far East la entrepreneurs from different countries la irundha Russia வந்து வாங்க இந்த Far East ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுங்க, எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா வந்து கூப்பிடுறதுக்காக இந்த ஒரு ஃபோரம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரிமெம்பர், நம்மளும் ஒரு பாலிசி ஆரம்பிச்சோம், லுக் ஈஸ்ட் பாலிசி. லுக் ஈஸ்ட் பாலிசி. இத வந்து இப்ப நம்ம வந்து ஆக்ட் ஈஸ்ட் பாலிசின்னு கூப்பிடுறோம். இது என்ன பாலிசி ஞாபகம் இருக்கா? கமெண்ட் in the comment box. So act east policy na, we are inviting all the countries to develop northeast region. ஏன்னா நார்த் ஈஸ்ட்ல வந்து ஒரு பிரச்சனை என்னன்னா, நார்த் ஈஸ்ட்ல அண்டர் டெவலப்மெண்ட் இருக்கு. அதனால அண்டர் டெவலப்மெண்ட் இருக்கிறதுனால அங்க வந்து இது டெரரிசம், ரீஜனலிசம் இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் வந்து நார்த் ஈஸ்ட்ல இருக்கு. நாகாலாந்து, திரிபுரா, அருணாச்சல் பிரதேஷ். இன்னொன்னு இந்த நார்த் ஈஸ்ட் ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா சைனா பிரச்சனை பண்றாங்க, பங்களாதேஷோட மைக்ரன்ஸ் வந்து ப்ராப்ளமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வந்து நார்த் ஈஸ்ட் ரீஜன்ல. இதுவும் பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஈஸ்டர்ன் எக்ஸ்டென்ட். அதே மாதிரிதான் ரஷ்யாவோட ஈஸ்டர்ன் எக்ஸ்டென்ட்லயும் அண்டர் டெவலப்மெண்ட் இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா terrorism, extremism, regionalism, it is all a problem. So எல்லா ரஷ்யா என்ன பண்றாங்க, மிச்ச கண்ட்ரிஸ், the countries here I mentioned, இவங்களெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து டெவலப் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. So China is very interested because China is very interested and India is also interested because it is having many minerals. It is having many minerals, natural resources such as fish, oil, natural gas, wood, diamond and other minerals. இதெல்லாம் இருக்கிறதுனால we are very interested. And also Russia is a good friend, so we always wanted to have the relationship. And also from Chennai we are having a sea route towards Russia in this Far East region. So all these are the important relation that India has with Russia. So this is about this Europe Eastern Economic Forum. Then we will talk about this Indo-Pacific Economic Framework. So in this Indo-Pacific Economic Framework, if you understand, this is the initiative of US. So Indo-Pacific la economy develop பண்றதுக்கான இது ஒரு important thing. Since it is an ocean, we should call it blue economy. So all economic initiatives that are happening in the or economic resources that we get from the ocean is called as blue economy. Okay, நம்ம வந்து goods and services that we take out of the sea or ocean is called as blue economy. So like fishing na, it is a good. இதே வந்து டூரிசம், மெரைன் டூரிசம்னா இட் இஸ் அ சர்வீஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ எக்கனாமி நம்ம சொல்லுவோம். ஸோ யூஎஸோட இனிஷியேட்டிவ் தான் இந்த இந்தோ பசிபிக் எக்கனாமிக் ஃப்ரேம்வொர்க். ஈஸ்டர்ன் எக்கனாமிக் ஃபோரம் வந்து ரஷ்யாவோடது, இந்தோ பசிபிக் எக்கனாமிக் ஃப்ரேம்வொர்க் வந்து யூஎஸ் ஓடது. இது வந்து இதுல என்ன பிரச்சனை இப்ப ரீசெண்டா நடந்ததுன்னா,
there was a ministerial meeting in Indo-Pacific Economic Framework that happened in the USA. இந்தியா வந்து என்னன்னா, நம்ம வந்து இதுல வந்து நெகோஷியேட் பண்ணும்போது நம்ம ஒரு பிரச்சனையை வந்து ஹைலைட் பண்ணோம். நம்ம ஒரு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்து நம்ம ஒத்துக்கல. என்ன அக்ரிமெண்ட்? ஃபேர் அண்ட் ரெசிலியன்ட் ட்ரேட் பில்லர். அதாவது இந்த மினிஸ்டீரியல் மீட்டிங்ல 4 விஷயத்தை வந்து பேசியிருக்காங்க. ஒன்னு சப்ளை செயின், கிளீன் எனர்ஜி, டீகார்பனைசேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டாக்ஸேஷன் அண்ட் ஆன்டி கரப்ஷன், ஃபேர் அண்ட் ரெசிலியன்ட் ட்ரேட். இந்த 4 விஷயத்தையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்தோ பசிபிக் எக்கனாமிக் ஃப்ரேம்வொர்க்ல பேசியிருக்காங்க. பட் நம்ம இந்தியா வந்து இந்த 3க்கு ஒத்துக்கிட்டோம், இந்த 4வதுக்கு ஒத்துக்கல. So that is about the importance of this that you have to understand. Currently பாத்தீங்கன்னா இந்தியால வந்து there are 13 countries who are part of this thing along with India. Australia, Brunei, Fiji, India, Indonesia, எல்லாரும் partners. So this is about this. This was launched in 2021. And இந்த countries எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் சேர்த்து அவங்களோட ஜிடிபி என்னன்னா 40% of the world GDP. And you have to understand this IPEF is not a free trade agreement. So that you have to understand. Then comes the Global Alliance for Industry Decarbonization. Friends, நம்ம எல்லாருக்கும் தெரியும் 2015ல பாரிஸ் அக்ரிமெண்ட்ல வந்து நம்ம வந்து நெட் நம்ம வந்து நம்மளோட ஃபாசில் ஃபியூவல் எமிஷனை வந்து குறைக்கிறோம்னு சொன்னோம். அப்போ இப்போ சிஓபி மீட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து நெட் ஜீரோ ப்ராமிஸ் பண்ணோம். நெட் ஜீரோவா மாறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்றோம். இது வந்து கவர்மெண்டோட ப்ராமிஸ். பட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அலையன்ஸ் கிரியேட் பண்ணி, இண்டஸ்ட்ரியல் பிளேயர்ஸ் எல்லாரும் ஒரு அலையன்ஸ் கிரியேட் பண்ணி, நாங்க வந்து டீகார்பனைஸ் பண்ணிடுவோம், அதாவது நாங்க ஃபாசில் ஃபியூவல்ஸை குறைச்சிருவோம்னு சொல்லி ஒரு அலையன்ஸ் வச்சிருக்காங்க. இந்த அலையன்ஸ் யாரு இனிஷியேட் பண்ணாங்கன்னா, International Renewable Energy Agency, and 13 companies have launched this. In the companies, like important companies like from India or Tata Steel, JSW, from India, and this was planned to meet at COP27. இவங்க எல்லாரும் சேர்ந்து COP27 ஈஜிப்ட்ல நடக்கிறதுல அதுல வந்து நம்ம எல்லாரும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. இவங்க இந்த இது ஏன் ஒரு இம்பார்ட்டன்ட்னா, almost 28% of the greenhouse gas emission is coming from the industries. So அதனால வந்து அவங்க டீகார்பனைஸ் பண்ணாதான் நம்ம வந்து நெட் ஜீரோ அட்டைன் பண்ண முடியும் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் விஷயம். What is this International Renewable Energy Agency? IRENA. So this IRENA is an intergovernmental organization. So it is consisting of many government or countries, and it is almost 180 countries. They are actively engaged. They wanted to promote renewable energy, simply as that. Okay, they wanted to go improve the use of bioenergy, geothermal, hydropower, ocean, solar, wind energy. If you understand, bioenergy is from biomass. அதாவது நீங்க வந்து எத்தனால் யூஸ் பண்றாங்களா, எத்தனால் எதுல இருந்து வருது? சுகர் கேன், மொலாசஸ்ல இருந்து வருது. இல்லைன்னா பயோடீசல் from what? Castor oil. Okay, and if you understand what is geothermal, the heat which is there on in the interior parts of the earth. அதாவது நம்ம கீழே வந்து லாவா இருக்குல்ல, I should call it magma when it is interior. Magma create பண்ற ஹீட்டை வச்சு நம்ம வந்து இது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அதுக்கு பேரு தான் ஜியோதெர்மல் எனர்ஜி. ஸோ இதெல்லாம் ப்ரொமோட் பண்றதுக்கான இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன் தான் இந்த IRENA. This is the proposal for an international agency was started by this United Nations Conference on New and Renewable Source of Energy that happened in Nairobi, Kenya in 1981. So 1981ல தான் இதை ஃபார்ம் பண்ணிருக்காங்க by UN only. And the headquarters is in Nairobi, Kenya. What is this FATF? Another financial institution. This is a financial action task force. So financial action. So என்ன பிரச்சனையை வந்து இவங்க ஆக்ஷன் எடுக்க போறாங்கன்னா, against money laundering and terrorist financing. So money laundering, what do you mean by that? Black money white money மாத்துறது. எக்ஸாம்பிள் சிவாஜி மூவில நம்ம பார்த்திருப்போம், ஹவாலா டிரான்சாக்ஷன் பண்ணி பிளாக் மணியை ஒயிட் மணியா மாத்துவாங்க. டெரரிஸ்ட் பினான்சிங், இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டெரரிஸ்ட், காலிஸ்தான் டெரரிஸ்ட் இப்போ ரீசெண்டா வந்து இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. இந்த காலிஸ்தானி டெரரிஸ்டுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஃபண்ட் பண்றாங்க, அதனாலதான் இது திருப்பியும் எமர்ஜ் ஆகுது, இதுக்கு வந்து யாரோ சப்போர்ட் பண்றாங்க, டெரரிஸ்ட் ஃபினான்ஸ் பண்றாங்க அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா FATF வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஒரு கண்ட்ரிக்குள்ள நடக்கல,
இப்ப பாத்தீங்கன்னா பிளாக் மணி ஒயிட் மணியா மாத்துற இந்த சிவாஜி படத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அது ஃபாரின்க்கு அனுப்பி ஃபாரின்ல இருந்து திருப்பி இந்தியாவுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சோ இது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இட் இஸ் ஹேவிங் அ ரவுண்ட் ட்ரிப் பிட்வீன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். சோ இந்த மாதிரி கண்ட்ரீஸ் நிறைய பேர் சேர்றதுனால ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் இதுக்கு அவசியம். அப்பதான் இந்த மணி லாண்டரிங்கும் டெரரிஸ்ட் பினான்சிங்கும் நம்ம ஸ்டாப் பண்ண முடியும்னு சொல்றாங்க. சோ அதுக்காக தான் இந்த FATF வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இட் இஸ் இன்டர் கவர்மெண்டல் பாடி that sets international standards to prevent illegal activities and the harm they cause to the society. So their this FATF will create political will. அதாவது எல்லா கண்ட்ரீஸும் வந்து சேர்ந்து ஒரு வில் கிரியேட் பண்ணும். அதாவது வில்லுனா இது இல்ல, பொலிட்டிக்கல் வில்னா அவங்களுக்கு வந்து they have to initiate this process to fight against money laundering. And in 1991 and 92, FATF expanded to 16 to 28 members. Now it is having 39 members. இதோட இம்பார்ட்டன்ட் பர்பஸ் என்னன்னா டெரரிஸ்ட் ஃபினான்சிங் மணி லாண்டரிங் ஸ்டாப் பண்றது தான். இப்போ வந்து வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷனையும் ஸ்டாப் பண்றதுக்கு இவங்க வந்து இனிஷியேட் எடுத்திருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னா பாரிஸ் பிரான்ஸ்ல, ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இன் பூசான் கொரியா. இவங்களுக்கு ரீஜனல் ஆஃபீஸஸ் எங்கேயுமே இல்லை. ஸோ நோ ரீஜனல் ஆஃபீஸஸ். அண்ட் இட் வாஸ் ஸ்டார்டட் பை G7 group of 7 countries. We learned what is G7 earlier. They started this FATF and it was started in 1989. And this FATF consisting of 37 members plus 2 regional organizations. In the 2 regional organizations, yaruna Gulf Cooperation Council, European Commission. I will talk about Gulf Cooperation Council in a different class, but simply understand, friends, Gulf Cooperation Council was in prelims la ஒரு தடவை கேட்டிருக்காங்க. அந்த Gulf Cooperation Councilல என்னென்ன countries இல்ல அப்படினு ABCD ன்னு கேட்டாங்க. ஓகே, அதுல பாத்தீங்கன்னா என்ன கண்ட்ரீஸ் இல்லைன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால என்னென்ன கண்ட்ரீஸ் இதோட மெம்பர்ஸ் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து ரீஜனல் ஆர்கனைசேஷன். And India has been a member in FATF since 2010. India is also a member of regional partners. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி நாட்டோட அலையன்சஸ் பேசணும்ல, நாட்டோ யாரு கூட எல்லாம் ஃப்ரெண்டா இருக்காங்க. அது மாதிரி FATFக்கும் ரீஜனல் பார்ட்னர்ஸ் இருக்கு. யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ஏசியா பசிபிக் குரூப்பும் யூரேஷியன் குரூப்பும். FATFல ஒரு முக்கியமான விஷயம், சரி அவங்க வந்து மணி லாண்டரிங்க்கு அகெயின்ஸ்டா இருக்காங்க, டெரரிஸ்ட் ஃபினான்சிங்க்கு அகெயின்ஸ்டா இருக்காங்க. அது எப்படி அவங்களால பண்ண முடியுது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு. அதுக்கு பேரு கிரே லிஸ்ட், பிளாக் லிஸ்ட்னு. இப்போ FATF என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் செட் பண்ணுவாங்க. அதாவது இந்த மாதிரி ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் அவங்க சொல்லுவாங்க. நீங்க ஒவ்வொரு கண்ட்ரீஸும் நீங்க இதை ஃபாலோ பண்ணணும், அப்பதான் வந்து டெரரிஸ்ட் பினான்சிங்கோ இல்ல மணி லாண்டரிங்கோ நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க ஃபாலோ பண்ணல, அந்த மாதிரி எதுவும் ஃபாலோ பண்ணலைன்னா பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்ப பிளாக் லிஸ்ட் பண்ணா என்ன நடக்கும்னா சாங்ஷன் நடக்கும். வாட் இஸ் சாங்ஷன்? சாங்ஷன்னா உங்களை ஒதுக்கிடுவாங்க. இப்ப பாகிஸ்தான் இல்ல, இப்ப ஈரான் மாதிரி ஏதாச்சும் ஒரு கண்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்கள வந்து நீங்க வந்து நாங்க சொன்ன கைட்லைன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாதனால உங்க கண்ட்ரில வந்து டெரரிஸ்ட் பினான்சிங்கும் மணி லாண்டரிங் நடந்துட்டு இருக்கு, அதனால உங்களை நாங்க பிளாக் லிஸ்ட் பண்றோம். அதனால வந்து நீங்க வந்து உங்களால வேற எந்த கண்ட்ரி கூட ட்ரேட் பண்ண முடியாது, எந்த கண்ட்ரியும் உங்களுக்கு எதுவும் சப்ளை பண்ண மாட்டாங்க, IMF வந்து உங்களுக்கு ஃபண்ட் கொடுக்காது, வேர்ல்டு பேங்க் உங்களுக்கு ஃபண்ட் கொடுக்காது அப்படின்றது தான் சாங்ஷன். இப்போ பிளாக் லிஸ்ட்ல இந்த மாதிரி பிரச்சனை. வாட் இஸ் கிரே லிஸ்ட்? கிரே லிஸ்ட்ல என்னன்னா சில நேரங்கள்ல வந்து இப்ப இந்த FATF என்ன பண்ணுனா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். சில கண்ட்ரீஸ்ல அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இங்க வந்து டெரரிஸ்ட் பினான்சிங் மணி லாண்டரிங் நிறைய நடந்துட்டு இருக்கு அப்படின்னா they will say Pakistan, please you should take care of this terrorist financing and money laundering. I am putting you in grey list. இப்போதைக்கு நீங்க வந்து கிரே லிஸ்ட்டுக்கு போறீங்க, ஏன்னா உங்க கண்ட்ரியில வந்து there are lots of terrorist financing and money laundering is happening, so you should take certain steps ன்னு சொல்லிட்டு what is the number of steps அதை வந்து அனுப்பிடுவாங்க. ஒரு ஆக்ஷன் பிளான் மாதிரி FATF will send it to Pakistan. Now Pakistan should take steps on this, otherwise they will be put in blacklist. So this is what grey list is about. Recently, பாத்தீங்கன்னா 2022, there is a person called T. Rajakumar. Mr. T. Rajakumar is the incumbent president of FATF, but he's not from India, he's from Singapore. Then there is an initiative called First Movers Coalition. This is started by USA and World Economic Forum. Friends, World Economic Forum is very important forum for you to understand. I will discuss about it in another class. World Economic Forum is an important institution, if you call it. It will have governments, it will have experts, it will have companies.
it is basically a non-profit institution at the world level. So that is how you have to understand this World Economic Forum and USA is very important. இது வந்து COP26ல நடந்திருக்கு. அதாவது COP26 it is happened of UNFCCC. So what is this first movers pollution? They are saying to decarbonize the heavy industry and long distance transport sectors. So வந்து இது USAவும் World Economic Forumம் பண்ணிருக்காங்க. It is to decarbonize the heavy industry. So we are talking about the environmental alliances, okay, or environmental partnership. Next, this is also about environment only. Green Fence Hub. What is this Green Fence Hub? It is to create a sustainable marine tourism. They are saying that the dive and snorkel operators, அதாவது இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, there are some people who will wear all the dive பண்ணிட்டு கீழே வந்து வாட்ச் பண்றது, அதாவது கடலுக்குள்ள போய் டைவ் பண்ணிட்டு உள்ள போய் அழகா எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவாங்க. ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளேயே இருந்து அதுல இருக்கிற கோரல்ஸ், ஃபிஷஸ் இதெல்லாம் பார்ப்பாங்க. அவங்க பேரு தான் ஸ்னோக்கல் ஆபரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்க பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட சொல்றாங்க இந்த கிரீன் ஃபென்ஸ் ஆஃப் தேர் டெல்லிங் them to be sustainable. They should not harm the environment. So அந்த மாதிரி இவங்களுக்கு சொல்றது தான் இந்த கிரீன் ஃபென்ஸ் ஹப். This is started by Reef World Foundation and UNEP. Friends, there is a trick to remember the headquarters and the organization name. This I saw in some site. Okay, so any listed organization starting with world and ending in organization. So it can be World Health Organization, World Meteorological Organization, World Intellectual Property Organization. இவங்களோட ஹெட்குவார்டர் எங்க இருக்குன்னா ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. Organization related to money, அவங்களோட ஹெட்குவார்டர் எங்க இருக்குன்னா வாஷிங்டன் டிசி. Where is it? It is in USA. Like IMF, World Bank, இவங்களோட ஹெட்குவார்டர் பாத்தீங்கன்னா வாஷிங்டன்ல இருக்கு. அடுத்து எனி ஆர்கனைசேஷன் related to industrial development, petroleum, atomic research unit, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வியன்னால இருக்கு. வியன்னா இஸ் இன் ஆஸ்திரியா. லைக் UNIDO, IAEA, OPEC, இவங்களோட ஹெட்குவார்டர்ஸ் பாத்தீங்கன்னா வியன்னா ஆஸ்திரியால இருக்கு, சாரி. And any organization related to education and economy, it is in Paris in France. Like ICOMOS, UNESCO, OECD, உங்களோட ஹெட்குவார்டர்ஸ் பாத்தீங்கன்னா பாரிஸ் பிரான்ஸ்ல இருக்கு. Some organization and its headquarters, இத வந்து நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டாவும் இம்பார்ட்டன்டாவும் இருக்கிறதுனால இதுல வந்து தனியா எடுத்து போட்டிருக்கேன். Okay, otherwise you have to follow that trick that I said before. And இம்பார்ட்டண்டா இருக்குது, டிஃபரெண்டா இருக்கு, இம்பார்ட்டண்டா இருக்கு. எக்ஸாம்பிள், if you see ஏஷியனோட ஹெட்குவார்டர் பாத்தீங்கன்னா ஜகர்த்தா, இந்தோனேஷியா. ஏஷியான் இஸ் an regional organization. I'll tell you about all these things in a different class. NATO ஓடது பிரசல்ஸ், பெல்ஜியம் படிச்சிட்டோம். யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் பர்னி, சுவிட்சர்லாந்து, இதையும் லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சோம். IUCN ஓட இது கிளாண்ட், சுவிட்சர்லாந்து, இதையும் ஒரு கிளாஸ்ல படிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய இது இருக்கு. UN Habitat ஓட ஹெட்குவார்டர் நைரோபி, கென்யா. அண்ட் UNEP ஓட ஹெட்குவார்டர் நைரோபி, கென்யா. FA ஓட ஹெட்குவார்டர் ரோம், இத்தாலி. ஆல்சோ வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராமோட ஹெட்குவார்டர் வந்து ரோம், இத்தாலி. ஸோ அப்படி ஒரு ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. That will be useful for you to understand and remember. Then comes the Mineral Security Partnership, MSP. This is a US-led partnership. This is to reduce the dependency on China for critical minerals. Critical minerals யூசுவலா நம்ம யார்கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கோம்னா சைனா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கோம். அதுல இருந்து நம்மளோட டிபெண்டன்சியை குறைக்கிறதுக்காக US-led partnership started this Mineral Security Partnership. Friends, security அப்படின்னா இது வந்து டிஃபென்ஸ் ரிலேட்டட் இல்ல. Remember friends, security, there is something called as food security. There is something called as mineral security. This is not related to defense as such. ஓகே, இந்த செக்யூரிட்டிக்கு பேர் என்னன்னா எனர்ஜி செக்யூரிட்டி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எனர்ஜி போதுமான அளவு இருக்கணும், அதுக்கு பேரு எனர்ஜி செக்யூரிட்டி. ஃபுட் போதுமான அளவு இருக்கணும், அதுக்கு பேரு ஃபுட் செக்யூரிட்டி. மினரல் போதுமான அளவு இருக்கணும், அதுக்கு பேரு மினரல் செக்யூரிட்டி. This is to reduce China. It is not anti-China. It is to reduce the dependency on China for this mineral thing. So mineral security partnership question கேட்டோம்னா டிஃபென்ஸ் ரிலேட்டடா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்காதீங்க. Okay, this is to catalyze investment from government and the private sector to develop strategic opportunities. Especially this is to improve the supply chain of
minerals like cobalt, nickel, lithium, and 17 rare earth minerals. Friends, rare earth minerals na enna அப்படின்னு நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். And India is trying to become a member of this. Okay, that you have to understand. Next slide. See this rare earth elements. What are they? See this periodic table. Scandium, yttrium. இங்க மேல பாத்தீங்கன்னா ஆரஞ்சு அண்ட் எல்லோல இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா ஆரஞ்சு அண்ட் எல்லோ. இது ஃபுல்லா வந்து ஒரு இதுல இருக்கு. லாந்தனைடு எலிமெண்ட்ஸ் இதெல்லாம். இந்த லாந்தனைடு எலிமெண்ட்ஸ்ல இந்த இது வந்து it is light and this is heavy. So this names, it is all here: lanthanum, cerium, praseodymium, neodymium, promethium, samarium, europium, and gadolinium. These are lighter. Terbium, dysprosium, holmium, erbium, thulium, ytterbium, and luteum. It is all heavy. Friends, ஏன் மேம் அதான் எழுதிருக்கீங்களே ஏன் மேம் படிக்கிறீங்க அப்படின்னா, friends, there are certain physically challenged people who are hearing this. So for them, I'm narrating it. Okay. So what is the unique property of this rare earth element? It is unique, magnetic, and luminescent and electrochemical. Since it is electrochemical, magnetic, and luminescent, what are the applications? Computers, electronics, communication, healthcare, national defense, clean energy technologies. இதுக்கு எல்லாத்துக்கும் rare earth வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. அதனால வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப highly priced, and also it is rare அப்படின்றதுனால it is very very important for us to mine this. So we are shipping a lot from China only, but now through this mineral security partnership we'll be able to have a partnership with other countries which is having more resources of this, like Australia, Kazakhstan. இந்த மாதிரி resources இருந்ததுன்னா நம்ம அவங்க கூட நம்ம trade வச்சுக்கலாம். So that is about this mineral security partnership. Thank you, friends. Hope this was useful. We will be meeting you on another session on foundation class for this international organization soon. That will also go, because நிறைய organization நம்ம பேசுறதுக்கு இருக்கு, அதனால வந்து சில classes போகும். So I will be back with science and technology and environment as there is an update in current affairs. Thank you so much for listening. Comment your feedback and suggestions down here.